தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்ட ஜெய்கா கட்டடத்தின் கட்டுமான பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 9050 மருத்துவ இடங்கள் உள்ளது என்றும், இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் புதிய சேர்க்கை இடங்கள் எதுவும் இல்லை எனவும் தெரிவித்தார். அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் இளநிலை மாணவர் சேர்க்கைக்காக கலந்தாய்வு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்கும் நிலையில், தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மருத்துவ படிப்பு கலந்தாய்விற்கான தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறிய அவர், முதற்கட்டமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு, சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த ஆண்டு இளநிலை மருத்துவ மாணவர்களுக்கான 1ஆம் ஆண்டு வகுப்புகள் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட வயநாட்டிற்கு தமிழகத்திலிருந்து மருத்துவ குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். 14ஆம் தேதி ஒன்றிய அரசு முதல் கட்ட கலந்தாய்வை, ஆல் இண்டியா கோட்டாவுக்கான முதல் கட்ட கலந்தாய்வை ஒன்றிய அரசு 14ஆம் தேதி தொடங்குகிறது. ஒரு வாரம் கழித்து, அதாவது 21ஆம் தேதி தமிழ்நாடு மருத்துவ தேர்வு குழு முதல் கட்ட கலந்தாய்வை தொடங்குகிறது. அதற்கான மெரிட் லிஸ்ட் 19 ஆகஸ்ட் பப்ளிஷ் செய்யப்படவிருக்கிறது. 21ஆம் தேதி முதல் கட்ட கலந்தாய்வு தொடங்கிய உடனே 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஒதுக்கீடு, முன்னாள் இராணுவத்தினருக்கான ஒதுக்கீடு மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குகிற மாணவர்களுக்கான ஒதுக்கீடு என ஒரு 4 பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் கலந்தாய்வு என்பது 22 மற்றும் 23 ஆகிய நாட்களில் நடத்தப்படவிருக்கிறது. இது ஒரே நாளிலும் கூட நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 21ஆம் தேதி பொது கலந்தாய்வு தொடங்கியதற்கு பிறகு 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் நடைபெறவிருக்கிறது. விண்ணப்பம், பதிவேற்றம் மற்றும் கலந்தாய்வு எல்லாமே முழுமையாக இணையதள வழிகளிலேயே நடைபெறவிருக்கிறது. இந்த 7.5% இடஒதுக்கீடு, அந்த கலந்தாய்வு மட்டும் நேரடியாக நடைபெறவிருக்கிறது. 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடும், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஒதுக்கீடும், முன்னாள் இராணுவத்தினருக்கான ஒதுக்கீடும், விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கான ஒதுக்கீடு ஆகிய இந்த 4 பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நடத்தப்படுகிற கலந்தாய்வு நேரடியான கலந்தாய்வாக இருக்கவிருக்கிறது. அக்டோபர் 1 கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகளின் தொடக்கம் என்பது அக்டோபர் முதல் நாள்.